இன்றைக்கி வந்து சிம்பிளான சூப்பரான சாம்பார் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம். நைட் டிஃபனுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு சட்னி அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் செஞ்சுட்டா போதும், சூப்பராக இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, லஞ்சுக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நான் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அது சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்துட்டு 1 நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். சாம்பார் தூளை வந்து இப்பயே சேர்த்துருங்க. ஒரு விசில் வந்தப்போ நம்ம தாளித்து விட்டால் போதும், நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு சின்ன கிணத்தை வந்து இப்படி வச்சிடுறேன். ஏன் இப்படி வைக்கிறேன்னா, அந்த பருப்பு தண்ணிலாம் வந்து பொங்கி வழியாது, நம்மளுக்கு இதுக்குள்ளேயே நம்மளுக்கு சேர்ந்துடும். இப்போ வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூடிடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு 5 விசில் வரட்டும். அப்போ நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். விசில் வந்துடுச்சு, பார்த்தீங்களா? பருப்பு வந்து பொங்கி ஊற்றலை. நம்மளுக்கு வந்துட்டு அந்த வேஸ்ட் ஆகாது. நம்ம க்ளீன் பண்ணுற வேலை நமக்கு மிச்சம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இறங்கிடுச்சு. இந்த தண்ணியை தூக்கி நம்ம பருப்புலேயே ஊற்றிடலாம். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பருப்பெல்லாம் மேலே பொங்கி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்க வேலைலாம் மிச்சமாக உங்களுக்கு. இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. நைஸாக மசிச்சிடக்கூடாது, 3/4 பதம் அளவுக்கு மசிச்சா போதுமானது. இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்துட்டு நம்ம நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தாளிப்பு பொருட்களான எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம அடுத்தது வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்துட்டு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கடுகு உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா பொரியணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேணால் தாளித்து வந்துட்டு சாம்பாரில் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் 10 நிமிஷத்தில் வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து குக்கரை தூக்கி இதில் வச்சிடலாம். வச்சுட்டு அதே குக்கரில் நம்ம தாளித்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் லஞ்சுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் டிஃபன் செய்ய போகிறேன், அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறேன். புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட் வந்து கூட்டி கொடுக்கும். சாம்பார் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் வச்சதை கூட ஒரு ஈவினிங் நைட் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நான் சொன்னது போல் தான். லஞ்சுக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் திக்காக வச்சா சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு. பட் டிஃபனுக்கு செய்யும் போது கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா கசக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிச்சுன்னா நம்மளோட சூப்பரான வந்துட்டு சாம்பார் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.